ஆதாம்ல இருந்து அத்தனை பேரும் இந்த கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? இந்த சிம்சனுடைய அம்மா கேட்கும், உன் நாமம் என்ன? மோசே கேட்பாரு, உன் நாமம் என்ன? யாக்கோபு கேட்பாரு, உம்முடைய நாமம் என்ன? அத்தனை பேருக்கும் அதை ஏன் கேட்பானேன்? அது அதிசயம், அது அதிசயம், அது அதிசயம் சொன்ன ஆண்டவர் 4000 வருஷம் கழிச்சு அந்த வல்லமையுள்ள மகத்துவம் உள்ள மேலே வானம் கீழே பூமி அத்தனை பேரும் நடுநடுங்கக்கூடிய மகத்துவம் உள்ள அந்த நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசுங்கிற நாமத்துடைய பவர் தெரியாம இருக்கிறோம், ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம். இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 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 அந்த இயேசுங்கிற நாமத்தினுடைய பவர் நமக்கு தெரியல. அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்க சீயோனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம், பரலோகங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம், யெகோவாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்களாம். காரணம் என்னன்னா அது அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, அவ்வளவு மகத்துவம் உள்ளது. அதை என் வாயில எப்படி சொல்லுவேன், அந்த பரிசுத்தம் உள்ளதை என்னுடைய அசுத்தமான வாயில எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் சொல்வாரு, அதை காட்டிலும் மேலான மகத்துவம் உள்ள நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை தான் அவன் கையில் கொடுத்து அனுப்புறாரு, நீ போ கேட்டா சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்லு. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் போது சொல்றாரு, இப்போ நீ என்ன சொல்லணும் தெரியுமா, இயேசுவின் நாமத்தினால வர்றேன்னு போய் சொல்லு. இந்த நாமத்தை நீ சொன்னினா வானத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் நடுங்கும், பூமியில் உள்ளதெல்லாம் முடங்கும், காற்றும் கடலும் அடங்கும். அத்தனைக்கும் மேலான நாமம் நம் கையில் இருக்கு. இந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் கொடுக்கிற பவர் என்ன தெரியுமா, நீ ஒரு ஜனங்க கிட்ட போறிய, அந்த ஜனங்க அத்தனை பேரும் உன்னை நம்புறதுக்கு இந்த ஒரு நாமம் போதும். இன்னைக்கு ஊழியத்தினுடைய வளர்ச்சி எதில் இருக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஊழியத்தை நம்ம எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமாக யோசிச்சு அறிவுபூர்வமாக சில காரியங்கள்லாம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு போஸ்டர் போட்டார், நான் பார்த்ததை சொல்றேன், பெரிய போஸ்டர் போட்டார். அந்த போஸ்டர்ல இயேசுங்கிற பேர் ஒரு இடத்துலையும் இல்லை, வசனம் ஒரு இடத்துலையும் இல்லை, அவருடைய போட்டோ இருந்துச்சு. அந்த நடக்கிற மீட்டிங்கோடைய அந்த தீம் பேர், இப்போ நம்ம அந்த வசன திருவிழா இந்த மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு, எல்லாம் போட்டிருந்தாங்க. வசனமோ இயேசுவோ ஒரு இடத்துல கூட இல்லை. அப்போ அதோடைய உதவியாளரை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னப்பா இப்படி போஸ்டர்லாம் போட்டிருக்கிறீங்க பெருசா, ஒரு இடத்துல கூட வசனம் இல்லை இயேசுவும் இல்லையேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே இந்த இயேசுன்னு பேரை போட்டால் யாரும் வரமாட்டாங்கண்ணே மீட்டிங்க்கு, அது கிறிஸ்தவ மீட்டிங் நினச்சின்னு வரமாட்டாங்க, அதனால இப்படி செக்குலியராக போட்டு ஜனங்களை வரவழைச்சு அங்கே நாம் என்ன செய்வோம், இயேசுவை சொல்லுவோன்னே, அப்போ அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் சொல்றாரு, சகோதரரே நான் உங்களிடத்தில் வரும்போது ஞானத்தோடாவது நய வசனிப்போடாவது பேசுகிறவனாய் வராமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறவனாக வந்தேன். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானித்திருக்கிறேன். அதாவது அப்படியே சிறந்த வசனிப்பு, ஏற்ற இறக்கம், அப்படியே ஞானம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அப்படியே ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு. ஒருவேளை ரட்சிக்கப்பட மாட்டான், ஒருவேளை ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பு இயேசு என்கிற நாமத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த நாமத்துல தான் ரட்சிப்பு. நீ இயேசுன்னு மட்டும் சொல்லுங்களேன், என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நாமத்துல தாங்க பவர் இருக்கு. அந்த நாமத்தில் இருக்கிற பவரை தெரியாம இருக்கிறாங்க. இந்த தேசத்திலேயே வியாதி வரட்டுமே, இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி நமக்கு வராது பாருங்க. அப்போ டோட்டல் உலகத்தின் வியாதியை கண்ட்ரோல் பண்றது அந்த ஒரு நாமத்தில் இருக்கு. சீஷர்கள் போயிட்டு வந்து சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுது. இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகமே அவங்க பேர்ல பாருங்க. எப்போ சொல்றாங்க? அந்த 3 வருஷம் ஊழியத்திலேயே இயேசு அனுப்பி விடுறாரு. நடுவில் போயிட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, கரெக்ட். அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் யோசிச்சிருந்தேன், இவங்க போய் எப்படி அற்புதம் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு. அந்த வசனம் படிக்கும் போது சொல்லுது, அவருடைய நாமத்தினாலே நீ பரிசுத்த ஆவியை
பெறணும், கண்டிப்பா பெறணும். அதுக்கு முன்பாகவே உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. வானத்தையும் அசைக்கும், பூமியையும் அசைக்கும், காற்றையும் நிறுத்தும், கடலை அடக்கும், பிசாச நடுநடுங்க பண்ணும். அத்தனைக்கும் மேலான நாமத்தை நம் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் உங்க மினிஸ்ட்ரி கர்த்தருக்கு முன்பாக மகத்துவமா இருக்கும். மினிஸ்ட்ரினா என்னங்க? மினிஸ்ட்ரினா என்ன? இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நாம வந்திருக்கிறோம். காஸ்பல்னா கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல்லு. எதை சொல்லணும்? இயேசு உன் பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லணும். யார் மரிச்சா? இயேசு மரிச்சார். 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைத்த அந்த நாமத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நம் கையிலே கொடுத்திருக்கிறார், நம் வாயிலே கொடுத்திருக்கிறார். நீ அதை யூஸ் பண்ணி பாருங்க. என்ன பவர், எப்படிப்பட்ட பவர் பாருங்க. இந்த மினிஸ்ட்ரி 12 வருஷம் நடந்திருக்குது. என்ன நீங்க எதனால நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஆராதனை. ஓ, செய்தி வந்து அப்படி மெசேஜ் டெப்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மெசேஜ் டெப்தா கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆராதனை பண்றது கர்த்தருடைய கிருபை. ஊழியம் நடக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைய வரைக்கும் இந்த இடத்துல நாம நிக்கிறோம். நம்மளை சுத்தி இவ்வளவு பிசாசின் கூட்டங்கள், எதிர்ப்புகள், இவ்வளவுக்கு நடுவில் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா அந்த நாமம் இருக்கிறதுனால மட்டும்தான். அந்த நாமத்துக்கு பயந்து தான் இந்த வாசப்படிக்குள்ள எந்த ஒரு பிசாசின் கிரியும் வராம இருக்கு. இந்த சபைக்குள்ள ஒரு பிசாசு வந்துச்சுன்னா எதனால ஓடுது? ஒரு வியாதியஸ்த வந்தா சுகமாகறான், எதனால சுகமாகறான்? அதை தெரிஞ்சுக்கணும். அந்த நாமத்தை ஒரு நாளைக்கு 1,00,000 முறை உத்தரிச்சாலும் கூட பத்தாது. அப்படி ஒரு மேலான நாமம். ஆபிரகாம் கேட்கிறாரு அந்த நாமம், மோசே கேட்கிறாரு அந்த நாமத்தை கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்கயா, உலகத்தையே மீட்கிற அந்த நாமத்தை கொடுங்கயா. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஒரு காலம் வரும், அது அதிசயம், அதெல்லாம் கேட்காதப்பா. யாக்கோபு கேட்கிறாரு, உடைய நாமம் என்ன? அதை ஏன் கேட்பானேன், அது அதிசயம். அத்தனை பேருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் மறைச்சு ஊழியத்துக்கு புறப்படுற அன்னைக்கு நம்ம கையில கொடுத்து அமிச்சாரு, இந்த நாமத்தோட போ, உனக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது, உனக்கு முன்பாக எதுவும் எழும்பாது. அப்படி எழும்பி வர்றதை கூட என் நாமத்தில் விரட்டு, என் நாமத்தில் துரத்து. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அதுதான் இயேசுவின் நாமம். எங்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெஸ்ட் சொத்து எது தெரியுமா? அவருடைய நாமம். அந்த நாமம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த நாமம் இருந்தால் சகலத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் நீங்க போகும்போது அடைக்கப்பட்ட வாசல்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க, எல்லாமே திறந்த வாசல் தான். இந்த ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு 16 நாட்டுக்கு போறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த 16 நாட்டு இமிகிரேஷன் ஒன்று இருக்கு. 16 நாட்டு இமிகிரேஷன், அதில் இது பண்ணி போகணும், தாண்டி போகணும். அதையும் தாண்டி ஒரு எம்பசி இருக்கு, அங்கே போய் நம்ம இன்டர்வியூ வைப்பாங்க. சிலதுக்கெல்லாம் இப்போ யூஎஸ்க்கு இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து என்ன செய்வாங்கன்னா யூஎஸ் எம்பசியில் இன்டர்வியூ வைப்பாங்க. இவ்வளோத்துக்கும் போகணும், இவ்வளோ இடத்துக்கும் போய் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம். யூகே எம்பசி போயிருக்கிறோம், யூஎஸ் போயிருக்கிறோம், சுவிட்சர்லாந்து எம்பசிக்கு போயிருக்கிறோம். அங்கே உட்காந்து அந்த ஊருக்காரங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்களுடைய நாலேஜோ அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்லாங்கோ எதுவும் நமக்கு தெரியாது. அவங்க எதிர்பார்க்குற க்ரைட்டீரியாவும் நமக்கு கிடையாது. நம்ம மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், போகும்போது என்ன பேசிஸில் போவேன் தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், என்ன பேசிஸில் நான் போவேன் தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்காக போகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அங்கே நிற்கிற ஆள் எப்படி பேசுவோம் ஏது பேசுவோன்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள் நாமத்தில் போகிறேன், நீங்கள் என்னை அனுப்புனா நான் போகிறேன், இல்லைன்னா நான் போகலை. இது வரைக்கும் சொல்கிறேன், ஒரு எம்பசி கதவும் எனக்கு அடைக்கப்பட்டது கிடையாது, ஒரு இமிகிரேஷனிலும் நான் அடைக்கப்பட்டது கிடையாது. கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொல்லப்படும், ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு இடத்துல நான் அடைத்து நிறுத்தினது கிடையாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறார். அந்த முத்திர மோதிரம், அது அந்த ஸ்டாம்ப், அது நம்ம கையில் இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரு வீசா இருந்துச்சுன்னா, ப்ராப்பர் வீசா இருந்தால் அந்த நாட்டுக்குள்ள விடுவான். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர் வீசாவே இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அதனால தான் மோசே கிட்ட சொல்றாரு, நீ போ, அந்த நாமத்தோட போ. என்ன ஆண்டவரை எப்படி நம்புவாங்க? ஒன்ன நம்ப மாட்டாயா, அதான் உண்மை. மோசே, நீ இதுக்கு முன்னாடி அங்க ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்கிற, ஆமா. உன்னை நம்ப மாட்டான், ஆமா. நான் ஆடு மேய்க்கிறவன், நான் போய் ஒரு 6 லட்சம் புருஷனையும் அவங்க மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் வாங்க, நான் உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போறேன்னா எப்படி நம்புவான்? யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத 40 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து திடீர்னு, ஆண்டவர் வாங்க எல்லாரும் கிளம்புங்க, ஆண்டவர் உங்களை பாலம் தேன் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போக சொன்னாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம போய் சொன்னா யாராவது வருவாங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம், நம்ம சொன்னா யாராவது வருவாங்களா?
அவன் மோசே கேட்டதுக்கு நியாயமான கேள்வி. எப்படி ஆண்டவரே, நான் ஒத்தாள் போய் 5,00,000 பேர், ஒரு பெரிய நாடு, அது இஸ்ரவேலுங்கிறது தனி நாடு, உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு பெரிய இனம். அந்த மக்கள்கிட்ட போயிட்டு எல்லாம் புறப்படுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, எங்க கானான் தேசத்துக்கு போறோம். ஓ யாரியா நீ, எங்கந்தியா வந்த, நீ சொல்றத நான் எப்படியா நம்புறது? அப்படி கேட்டானா அவங்ககிட்ட சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக். இந்த வேர்டை சொன்னா நம்பிடுவானா? நான் உங்களை யார் அனுப்புறது? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார். நம்பிடுவானா? நீங்க சொல்லி பாருங்க. இப்ப நீங்க அப்படியே சொல்லி பாருங்க, நம்ப மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்ல, அந்த நாமத்தை நீ உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படும், அங்க இருக்கிற 5,00,000 பேரையும் உன்னை நம்ப வைக்கும். அந்த நாமம் உன் கையில இருந்தா உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் உன்னை நம்ப வைக்கும். அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. எப்படி உட்கார்ந்து பில்லிகிரகா மீட்டிங்ல லட்சக்கணக்கில் ஜனங்க கேட்டாங்க? எப்படி பரிசுத்தவான்கள் மீட்டிங்ல உட்கார்ந்து 10,000 பேர் பேசுறதை எப்படி கேட்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் தான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம பேசுறத ஒருத்தன் எப்படி கேட்பாங்க உட்கார்ந்து? நம்ம அவ்வளவு பெரிய ஆளா? இல்லைங்க. நாம வந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம். அந்த நாமத்தை சொல்லும் போது 10,000 பேர் உட்காந்து கேட்பாங்க. அந்த நாமத்தை சொல்லும் போது 20,000 பேர் உட்காந்து கேட்பாங்க. நீங்க படிச்ச படிப்பு, நம்ம படிச்ச படிப்பு, நம்ம கிட்ட இருக்க ஞானம், அறிவு மொத்தத்தையும் ஊத்தி நீங்க பேசி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா இயேசு நாமத்துல சொல்லி பாருங்க, கேட்பாங்க. மனுஷன் கேட்பான், பிசாசு கேட்கும், காற்று கேட்கும், கடல் கேட்கும், அத்தனையும் கேட்கும். காரணம், அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. நீங்க இனிமேட்டு அந்த நாமத்தை யூஸ் பண்ணி பாருங்க. வியாதியா பலகீனமா அந்த நாமத்தை சொல்லி பாருங்க. நீங்க டாக்டர் கிட்ட போறது போகாது ரெண்டாவது விஷயம். நீங்க எப்ப போறீங்களோ போங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வியாதியை பார்த்து சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல உங்ககிட்ட வருகிறேன், இந்த உடம்பை விட்டு வெளியே போன்னு சொல்லி பாருங்க. பிரச்சனை வரும்போது சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல சொல்றேன்னு, போகும், நடக்கும். ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு.